கத்தாருக்குள்ள இஸ்ரேல் செஞ்ச சம்பவம் இதுவரைக்கும் செஞ்ச மாரி கிடையாது. ஆமா, கத்தார இதுவரைக்கும் அடிச்சதே இல்ல. அடிச்சுப்புட்டாங்களே அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்கக்கூடும். ஆனா அது மட்டும் கிடையாது. இஸ்ரேல்லே பிரிஞ்சிருக்காய்ங்க. இந்த தாக்குதல பண்ணுவோம், பண்ணக்கூடாதுன்னு. அதுவும் ஒண்ணும் புதுசு இல்லையேடா! பெஞ்சமின் நெதன்யாகு தாக்குவோன்னு இருப்பான். மத்த மினிஸ்டர் பூரா தாக்க முடியாதுன்னு இருப்பான். கடைசியில ஆப்பரேஷன நடத்தி முடிச்சிருப்பாய்ங்க அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அங்கேயும் சில மாற்றங்கள் இருக்கு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். இஸ்ரேல் ஒரு தாக்குதல நடத்தலாம் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு முடிவு பண்ண உடனே 2 பயலுக இருப்பாய்ங்க. கைய தூக்கி செஞ்சே தீர்றோம் சம்பவத்த அப்படின்னு இருப்பாய்ங்க. 2 மினிஸ்டருங்க. ஆனா மொசாட் கைய தூக்கிருச்சு. என்ன மொசாட்டே கைய தூக்கிருச்சா? ஆமா. மொசாட் ஒத்துக்க மாட்டேன்ருச்சாமா. இங்க பாரு பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. பணைய கைதிகள மீட்கிறத பத்தி. அதுவும் அவனுங்க கூட தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நாட்டுக்குள்ளேயே போய் சம்பவம் செஞ்சோம் அப்படின்னா, வேலைக்கே ஆகாது. நம்ம மாட்டிக்குவோம். பேச்சுவார்த்தை தடைபடும். அதே மாரி பல விஷயங்கள நகர்த்துறக்கு நம்ம ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவோம் அப்படின்னு மொசாட்டோட தலைவரே மாட்டேன் அப்படின்ட்டாராமா. என்னடா இது கொடுமையா போச்சு. மொசாட்டே மாட்டேன்ருச்சா அப்படின்னு கேட்டா, மொசாட்டே மாட்டேன்ருச்சு. கத்தாருக்குள்ள ஒரு ஆப்பரேஷன செய்ய. அதுவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா போகுது. எது பேச்சுவார்த்தையில ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. என்னைக்கு வேணாலும் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்னு ஒரு நம்பிக்கையோட பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கத்தார்ல இந்த மாரி ரகளைய கூட்டுறதுல மொசாட்டுக்கு விருப்பமும் இல்ல. இப்போதைக்கு எங்கனால கிரவுண்ட் ஆப்பரேஷன் பண்ணவும் முடியாதுன்ட்டாய்ங்க. இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகுவ பொறுத்தவரையும் தாக்குதல் ஒண்ணே அவரு பதவிய காப்பாத்தும். இதுதான் அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து. பொதுவாவே இஸ்ரேல் நல்லாவே தாக்குதல் நடத்தும். தாக்குதல் ஏன் நடத்தும்? கண்டிக்கிறக்கு ஒரு பய கிடையாது. அண்ணன் அமெரிக்கா பின்னாடி நின்னுகிட்டு, எவன் கண்டிச்சாலும் சரி, எழுதி குடு அப்படின்னு எழுதி வாங்கி அந்த பேப்பர குப்பை தொட்டியில போட்டுருவான். எங்க ஐநால உட்கார்ந்தே இந்த கேலி கூத்தா பண்ணுவாய்ங்க. அதனால இஸ்ரேலுக்கு மட்டும் தான் இந்த உலகத்துல எந்த சம்பவம் செய்ய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்திருக்கு. ஒரு பயம் பேச முடியாது. அது நல்லதா, கெட்டதா அதெல்லாம் தனி கத. இஸ்ரேல் நம்ம நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் தனி கதை. ஆனா சம்பவத்த செய்ய அதிகாரம் பெற்ற ஒரே நாடு இஸ்ரேல் தான். இல்ல அமெரிக்காவும் இருக்கு அப்படின்னா, அவன் சூப்பர் பவர். அவன தனியா விட்டுறலாம். அவனுக்கு லிஸ்டே கிடையாது. சரி கிடக்கட்டும். மொசாட்டு இப்ப கைய தூக்கிருச்சு. என்ன பண்றது? அடுத்து எங்க போறது? ஐடிஎஃப் தான் அப்படின்னா, ஐடிஎஃப்மே கைய தூக்கிட்டாய்ங்க. காரணம் என்ன? ஐடிஎஃப்மே பெரிய அளவு இங்க பாரு உளவு தகவல்லாம் பக்காவா இல்லாம ஆப்பரேட் பண்றது வம்புல போய் முடியும். பெரிய அளவு சொதப்பறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐடிஎஃப்பும் கைய தூக்கிட்டாமா. அப்ப யார வச்சு தான்டா முடிச்சாய்ங்க அப்படின்னா, ஷின்பெட்டம் வச்சு தான் முடிச்சிருக்காய்ங்க. பெரிய அளவு. ஆப்பரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டெட் அப்படிங்கிற மாரி தான் ரிசல்ட் ஆயிப்போச்சு. காரணம் என்ன? ஹமாஸோட முக்கியமான தலைகள் ஆப்சென்ட். அந்த பில்டிங்ல இல்ல. அதுக்கு பதிலா அடுத்த கட்ட சப்பார்டினேட்டும் கத்தார சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளும் மாட்டிக்கிட்டாரு. இதுதான் பஞ்சாயத்துக்கே காரணம். மொசாட் விலகுனதுக்கும் இதான் காரணமா இருக்கும். காரணம் என்ன? அவர்களால முடிஞ்ச அளவு ஸ்மெல் பண்ண முடியல. அதனால வேணாம் தாக்குதல் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார்கள். ஐடிஎஃப் இங்க பாரு தகவல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லி தான் அவர்களும் யோசிச்சிருக்கார்கள். ஆனா இந்த ஆப்பரேஷன நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு ஷின்பெட்ட வச்சு பெரிய அளவு 10 ஜெட்ட அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் போய் கரெக்ட்டாவே தாக்கிட்டார்கள். ஆனா ஆளுக்கு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆள் தப்பிச்சு போயாச்சு. ஹமாஸோட லீடருக்கு தானே குறி வச்சது. ஹமாஸோட லீடர் எஸ்கேப்பு. அமெரிக்கா வழக்கம் போல இங்க பாரு கடைசி நேரத்துல தான் அவன் என்ட்ட சொன்னான். எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. சொல்லப்போனா நான் வருத்தப்படுறேன் இந்த சம்பவத்துக்கு அப்படின்ருச்சு. இப்ப உள்ளூர்ல வசமா பெஞ்சமின் நெதன்யாகு சிக்கிட்டார். காரணம் ஆப்பரேஷன் ஃபெயிலியர். பொதுவாவே இஸ்ரேல்ல ஒரு தாக்குதல் நடத்துறாய்ங்க அப்டின்னா, வெற்றி பெற்றா அது ஒரு கத. தோல்வி பெற்றுச்சு அப்டின்னா வச்சு உரிச்சு புடுவாய்ங்க. இப்ப தோல்வியும் பெற்றுச்சா, உள்ளூர் அரசியல்ல பெஞ்சமின் நெதன்யாவ வச்சு உரிச்சுக்கிட்டு இருக்கார்கள். இது பத்தாது அப்டின்னு இப்ப அரபு உலகம் ஒண்ணு கூடியிருக்கு. ஒண்ணு கூடி பெரிய அளவு பிரஷர போடுறார்கள். ராணுவ ரீதியா கிடையாது, ராஜதந்திர ரீதியா. ராணுவ ரீதியா பிரஷர் போடவும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்கார்கள். பிரஷர் வருமா? அது சத்தியமா தெரியல. ஆனா, ஓரளவுக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கார்கள். கத்தார் விஷயத்துல இப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு, நம்மளால வாழவே முடியாது. நம்ம எவனையுமே உள்ள விட முடியாது. அவனுங்க சொல்றத கேட்கறக்கு தான் நம்ம நாடே வச்சிருக்கோம்னு ஆயிப்போயிரும்னு பெரிய அளவுல கூட்டங்கள் போட்டு ஒருங்கிணைக்கிறார்கள். இதுல ஈரான் ஒரு படி மேல போயிருச்சு. கத்தார யுஎஸ் பேஸ காலி பண்ணி விட்டுரு. அதுக்கு பதிலா ஐஆர்ஜிசி பாதுகாப்பு கொடுக்கும். ஐஆர்ஜிசியோட ஈரானோட ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள் பெரிய அளவு கத்தார சுத்தி நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்ட்டார்கள். இது ஒரு பெரிய விஷயம் தான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறார்கள். ஒண்ணு சேர்றார்கள்ன்னு எடுத்துக்கலாம். ஐஆர்ஜிசி பாதுகாப்பு குடுத்து கிழிச்சு புடுமா? அப்படிங்கிற கேள்வி வரும்ல. 1000 தான் கோவத்துல அடிச்சு விட்டாலும், ஈரான பாதுகாக்கிறதுக்கே தலைகீழா நிக்க வேண்டியதா இருக்கு.
ஈரானுக்குள்ள போய் கொல்ல சம்பவம் பண்ணிடுறாங்க. இங்கேயாச்சும் ஆள் எஸ்கேப். எது ஹமாஸோட ஆள் எஸ்கேப் கத்தார்ல. அப்ப அந்த அளவு உளவு தகவல்கள் சேகரிக்க முடியல அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஈரான் அளவு கத்தார்ல ரொம்ப ஃப்ரீயா இவர்களால ஆப்பரேட் பண்ண முடியல. இவர்களால உளவு தகவல் சேகரிக்க முடியல. ஈரான பொறுத்தவரை அப்படி இல்லையே. ஹமாஸோட எல்லா ஆட்களுக்கும் ஈஸியா டிக்கெட்ட கிழிச்சு தந்தார்கள். இது பத்தாது அப்படின்னு ஈரானோட ஹெவி வெயிட்டான ஆட்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ராணுவத்துல நம்பர் 1 பொசிஷன், 2 பொசிஷன், 3 பொசிஷன்னு எல்லாருக்குமே டிக்கெட்ட கிழிச்சார்கள். ஒரே சமயத்துல. ஈரான் இங்க வந்து பாதுகாப்பு ஐஆர்ஜிசிய வச்சு குடுக்கறக்கு ஈரானுக்குள்ள இன்னமும் சானிடைஸ் ஒர்க்க தீவிரமா பண்ணலாம். பண்ணா, இப்ப அடுத்த கட்ட வரும் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு போலாம். ஆனா ஈரான் என்ன பண்றது? ஒரு கெத்து சொல்லித்தானே ஆகணும். சொல்லியிருக்கு. கத்தார் அந்த மாரிலாம் செய்யுமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் செய்யறக்கு வாய்ப்பில்ல. ஆனா, இது அரபு உலகம் ஒண்ணு கூடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரஷர் பண்ணோம்னா, ஒண்ணு கூடி நின்றுவாய்ங்க. அவனுங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்தெல்லாம் மறந்துருவாய்ங்க. மறந்துட்டு ஒண்ணு கூடி நின்னாங்கன்னா, நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதான். ஒரு 2, 3 நாளைக்கு வர்த்தகத்த ஹோல்ட் பண்ணாலே ஜோலி முடிஞ்சிரும். எங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஜோலி முடிஞ்சிரும். அமெரிக்காவுக்கு இப்பதான் ஒரு சின்ன பதட்டம் வருது. சின்ன லெவல் பதட்டம் தான். அடுத்தடுத்த இந்த கூட்டங்கள்ல பெரிய ரிசல்ட் காட்டாம உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுப்புடுவாய்ங்க. இனிமே தாக்க மாட்டான். தாக்குனதுக்கு ரத்த பணம் இந்தா, அந்த மாரி ஏதோ ஒரு டீலுக்குள்ள போயிருவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, வளைகுடால மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய டீலிங் பெரிய அளவுல வெளியில வந்து தொலையாது. காரணம் ரொம்ப ரகசியமா ஓமான்ல உட்கார்ந்து ஆப்பரேட் பண்ணிருவார்கள். அப்படிதான் இப்போ ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மலாம் அலாஸ்கா சந்திப்போட நின்னுட்டோம். அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் ரஷ்யாவோட ஹெவி வெயிட்டான ஆட்கள், அமெரிக்காவோட ஹெவி வெயிட்டான ஆட்கள் சவுதியில உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காய்ங்க ரகசியமா. உக்ரைனை ஒரு பக்கம் தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள். ஒரு பக்கம் போலந்துக்குள்ள ரஷ்ய ஏவுகணை ஆளில்லா விமானம் வந்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா உட்கார்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார்கள். எந்த அளவு ஹெவி வெயிட்டான ஆட்கள்னு தெரியல. ரொம்ப பெரிய மூஞ்சி பேர் தெரிஞ்ச அளவு ஆட்கள் கிடையாது. அவர்களோட ஆபீஸ் பேரர்கள் ரேஞ்சில உட்கார்ந்து சவுதியில பேசியிருக்கார்கள். இப்ப அது வெளில வந்திருக்கு. அதே மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து பேசி இந்த கத்தார், இஸ்ரேல் சமீபத்திய பஞ்சாயத்து முடித்து வைக்கப்படும். இது அடுத்த பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் அப்படி பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. ஆனா இவர்களோட ஒற்றுமையே பதட்டத்தை உருவாக்குது. ஒற்றுமையாவே இருந்துப்புட்டாங்கன்னா, அப்ப அமெரிக்காவோட நிலைமையை யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனா அதை நோக்கி இவர்கள் நகர்வார்கள் அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் நகர்றதுக்கு வாய்ப்பில்ல. இதுவரைக்கும் நகர்ந்து நம்ம பார்த்ததில்ல. 1, 2 சந்தர்ப்பங்களை தவிர. அதே தானே தொடரும் அப்படின்னா, ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுகளும் சொல்றாய்ங்க. ஆனா, இதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, மொசாட் கத்தார்ல பெரிய அளவுல வலைப்பின்னல் இல்லை அப்படிங்கிறது தான். இது 2 விஷயத்த குறிக்கும். வருங்காலங்கள்ல டெவலப் பண்ணிருவாங்க. இல்ல ஈரான் எவ்வளவு வீக்கா இருந்திருக்கு இவ்வளவு காலம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.